இதுதான் இன்னைக்கான பயிற்சி திட்டம். நாள் 67க்கு உங்களை வரவேற்கிறேன். பின் குறிப்பு: இந்த காணொளி முழுக்க வெறும் உடற்பயிற்சி காட்சிகள் மட்டுமே இருக்கும். எனவே பார்வையாளர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும். நன்றி. முதல்ல முக்கியமா உடம்ப நல்லா சூடாக்கிட்டு ஓரமா இருந்த கல்ல நடுவால போட்டு ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நார்மல் புல்லப்ஸ், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ரெண்டாவது க்ளோஸ் கிரிப் புல்லப்ஸ். அதை தொடர்ந்து ஒயிட் வேரியேஷன்ல 10 கவுண்ட் பண்ணிட்டு உடம்பையும் கோரையும் கட்டுப்படுத்தி கமாண்டோ புல்லப்ஸ்ல ஒரு செட். சுமார் ஒரு 3 நிமிடம் ஓய்வுக்கு பின் அட்வான்ஸ் லெவலான ஆர்ச்சர் புல்லப்ஸ். மத்த புல்லப்ஸ் மாதிரி இதுலயும் 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சதும் எகைன் கமாண்டோ அண்ட் ஒயிட் பண்ணதுல கைகள் கதற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பைசெப்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல 20 சின்னப்ஸ் பண்ணிட்டு இன்ஜினை கூல் பண்ண வண்டியை ஸ்டாப் பண்ற மாதிரி ஷோல்டரை சமாதானப்படுத்த பேண்டை வச்சு கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்தாச்சு. பேண்ட் வைத்தியம் நல்லபடியா முடிஞ்சதும் ஹியர் கம்ஸ் த ரியல் கேம். ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்லன்னு ரிவர்ஸ் புல்லப்க்கு கொடுத்த அட்டம்ப்ட்ல குறை சொல்ற அளவுக்கு இல்ல, பட் ஃபார்ம் அவ்வளோ பெர்ஃபெக்டா இல்ல. ஷோல்டர், பேக், லேட் அண்ட் ஆர்ம்ஸ் செதுக்கியாச்சு. தென் வாட் அபவுட் கோர்? ஸோ லெட்ஸ் டூ சம் மோர்னு டோஸ் டு பார்ல ஒரு செட், ஹேங்கிங் லெக் ரைசஸ்ல ஒரு செட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆயாச்சு. எதுக்கு? செஸ்ட்டுக்கு, அப்பர் செஸ்ட்டுக்கு. டிக்ளைன்ல 100, டிப்ஸ்ல 50. இந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் தெரியல, பட் சில ஓஜி ஓல்டு பாடி பில்டர்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் டெஃபினட்டா இது ட்ரைசெப்ஸுக்கு செமையான ஒர்க் அவுட். ட்ரை பண்ணி பாருங்க. இதை முடிச்சுட்டு இறுதியா ஒரு செட் டோஸ் டு பார் பண்ணும்போது ஃபார்ம்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால குமுதா ஹாப்பி என்னாச்சு. யார் அந்த குமுதா? இப்போதைக்கு கோர் தாங்க என் குமுதா. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒரு இளநியை குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டி வீட்டுக்கு வந்ததும் வேற என்ன, போசிங் தான். கொஞ்ச நேரம் போசிங் பார்த்துட்டு வாரணமாயிரம் சூர்யாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன கோர் ஒர்க் அவுட்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் நாட் பேட், பட் டெஃபினெட்லி பெயின்ஃபுல். நெக்ஸ்ட் படுத்துக்கிட்டு கொஞ்சம் லெக் ரேஸ் பண்ணிட்டு பெட்டி கெட்டல கையை விட்டு புல்லப்ஸ் பண்ணிட்டு எண்ணெயை ஹேருக்கு தேய்ச்சிட்டு பிஎஃப்க்கு ஃபைபர் அமைக்கிட்டு ஒரு சிறு வேலையா வெளியே போயிட்டேன். அது எங்கன்னா, சந்தையில வாங்கின வாட்ச்ல ஒரு சிறு கோளாறு, கடகடையா அலைஞ்சு ஒரு வழியா சரி பண்ணிட்டேன். மறுபடியும் சாயந்தரம் ரெடியாகி மேக்ஸ் எடுத்துட்டு கேப்ல பார்க் பண்ணி மிக முக்கியமான கார்டியோக்கு ரேஸ் கோர்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சு கையால என் காலை பிடிச்சு கொஞ்சம் காஃப் ரைசஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணதோட இந்த விடுமுறையை கொஞ்சம் கூட வீணாக்கல.